ராஜேந்திர சோழன் இப்போ இளம் பெரியார் அவதாரம் எடுத்திருக்காரு. அர்த்தம் இல்லாமல் பொருள் இல்லாமல் அறிவில்லாமல் சொன்ன வார்த்தைன்றேன். ஒரு நடிகை கிடைக்கலன்னா பாலிடால் கொடுக்குற ஒரு ஆள் பெரியாருடைய கொள்கையோடு ஒப்பிட்டு பேச முடியுமா? கருப்பு சட்டை போட்டதுக்காக இந்த பட்டம் கொடுக்குறாங்க. கருப்பு சட்டை போட்டவங்களாம் பெரியார்லாம் நாட்டில் ஐயப்பன் மலைக்கு போகிறவங்களாம் பெரியாருன்னு சொல்லி கொண்டாடணும். என்ன காமெடி பண்ணுறீங்க? வீரமணி அவருடைய நிழலாகவும் வாரிசாகவும் இருக்கிறார்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவரே இளம்பெரியார்னு சொன்னதில்லை. அதாவது அதிகாரம் கையில் இருந்தால் எது வேணா பேசி பொழப்பு நடத்துகிற ஒரு ஈனத்தரமான கூட்டம் தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இவங்க தோத்த பிறகு இதே ஏவாவேலு என்ன சொல்கிறாரு, சேகர்பாபு என்ன சொல்கிறாரு, ரகுபதி என்ன சொல்கிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, இந்த அதிமுக நடந்து போய் எங்கள் பிச்சை எடுத்து பிழைக்கிற இந்த ஈனப்பிறவிகள்லாம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஐயோ கொள்றாங்க கதறாங்கன்னு கருணாநிதி கத்துறாரு. பரிதாபம் வரும்ட்டு பிச்சைக்கார வருஷத்தில் உட்கார வச்சாங்க சிறை முன்னால. அப்படியே உட்காந்துக்கிட்டு என்னவோ இது ஒன்றாங்க. பக்கத்தில் கனிமொழி இருந்தாங்க. வீராதி வீரர் சூராதி சூரர் திமுகவினுடைய இளைஞர் அணி தளபதி ஸ்டாலின் எங்கே போனார் பார்த்தீங்களா? திமுக எவனாவது பார்த்தானா? சொர்ண இருக்கிற எவனாவது இருந்தால் பதில் சொல்லிட்டோம். இங்கேருந்து பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு போய் பெங்களூரில் பதுங்கி இருந்தார். இவர் வீராதி வீரர். இன்னைக்கு திமுக தேர்தலை சந்திக்கின்ற வலிமையோ மனநிலையோ அவங்களுக்கு இல்லை. இவனுங்க ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவி செய்ய முடியுமான்னு மத்திய அமைச்சராக இருந்துட்டு கேட்ட கருணாநிதியை தலைவராக வச்சிருக்கிற கட்சி இன்னைக்கு நம்மளை பார்த்து அதிகமாக சொல்லுது. வாடறுபட்ட நரி இன்னைக்கு எல்லாரையும் வாழ அறுத்துங்கன்ற மாதிரி இங்கேருந்து டெல்லிக்கு கூட்டு பன்னீர்செல்வத்தை விடுறவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் அவங்கெல்லாம் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இவங்க ஷோ கிடையாது. ஷோ மாதிரி இவங்க அரசியல் ஜாம்பவான் நினச்சிட்டு இந்த சதி வேலையை எல்லார்கிட்டையும் பண்ணலாம். ஆனால் எடப்பாடியார்கிட்ட நடக்காது. பன்னீர்செல்வத்தை கொண்டு போய் கடைசியில் வேஷ்டி கூட கட்டாமல் ரோட்டில் கட்சி கட்சியாக போய் பிச்சை எடுக்கிற ஒவ்வொரு கட்சி ஸ்டாலின் வீட்டில் போய் பிச்சை கேட்கலாமா, விஜய் கிட்ட போய் பிச்சை வாங்கலாமா, அமித்ஷா கிட்ட போய் பிச்சை எடுக்கலாமா, எடப்பாடியார் ஏற்றுப்பாரான்னு சொல்லி அழைகிற ஒரு கும்பல். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சார், ராஜேந்திர சோழன் இப்போ இளம் பெரியார் அவதாரம் எடுத்திருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? ராஜேந்திர சோழன் இளம் பெரியாரை எப்படி அவதாரம் எடுக்க முடியும்? சரி, இளம் பெரியார்னா என்ன சார்? உதயநிதி அவர்களே இப்போ அப்படிதான் புகழ் இல்லைங்க. அதுதான் இளம் பெரியார்னு பட்டம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. இளம் பெரியார்னா என்ன? அவர் போல கொள்கை ரீதியாக இருக்காருன்னு சொல்ல வர்றாங்க அவங்க. எது கொள்கை ரீதியா? பெரியார்ன்றது என்ன? பெரியார்ன்றது சாதி ஒழிப்பு, பெண்ணுரிமைக்காக போராடினவர். அது அவருடைய கொள்கைங்க. சாதாரண தமிழில் ஒருத்தரை பெரியார்னு சொன்னோம்னா என்ன அர்த்தத்தில் சொல்லுவோம்? வயதில் மூத்தவரை சொல்லுவாங்க. வயதில் மூத்தவங்க, சிறப்பானவங்க, அவங்க ஒரு வாழ்க்கையில் சாதித்தவங்க. இளம் பெரியார்னா என்ன? தெரியல சார். இல்லைங்க, பெரியார்ன்றது ஒரு மூத்தவங்க. இளம் பெரியார்னா ஏதோ கொஞ்சம் தமிழ் படிச்சிருக்கேன், அதனால எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியல. நீங்க கேள்வி கேட்டீங்க, நீங்களே சொல்லுங்க. இளம் பெரியார்னா என்ன? முரண்பாடு இருக்கு. இளமுக்கு பெரியாருக்கு முரண்பாடு இருக்கு. ஒன்று இளமையானவர்னு சொல்லணும், இளையவர்னு சொல்லணும், அல்லது பெரியவர்னு சொல்லணும். இளம் பெரியார்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? முரண்பாடா இருக்குது. இப்போ இளம் வள்ளல்னு சொல்லலாம். அவர் இப்போதான் கொஞ்சம் அறிமுகமாகறாரு, கொஞ்சம் கொடுக்குறாரு, அதனால இளம் வள்ளல். அவர் ஈகைத்தன்மை அவர்கிட்ட இருக்குது, அதனால இளம் வள்ளல்னு சொல்கிறது அது ஒரு சரியான தமிழில் சரியான சொல். ஆனால் இளம் பெரியார்னா இவர் மூத்தவர், ஆனால் இளையவர்னா என்ன அர்த்தம்? இவர் பெரியவர், ஆனால் சின்ன பையன். குட்டி பெரியார்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? கிட்டத்தட்ட அப்படியே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எப்படி? குட்டி எப்படி பெரியார் ஆகும்? ஒன்று அந்த பட்டத்தை கொடுத்தவனுக்காக அறிவு இருக்கணும், அதை வாங்கினவனுக்காக அறிவு இருக்கணும், இல்லை அதை எடுத்து பேசுறவங்களுக்காக அறிவு இருக்கணும். எதுவுமே இல்லாத ஒரு முட்டாள் கூட்டத்தில் கேள்வி கேட்டீங்களா, நான் என்ன பண்ணுறது சார்? இப்போ இந்த முரண்பாடு இருக்கட்டும், ஆனால் முரண்பாடு இல்லைங்க. அர்த்தம் இல்லாமல் பொருள் இல்லாமல் அறிவில்லாமல் சொன்ன வார்த்தைன்றேன். நீங்கள் என்ன இப்போ இது முரண்பாடு? முரண்பாடே இல்லை.
ஒருத்தரை வந்து பாராட்டான்றதை விட அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு சொல்கிற வார்த்தை. இப்போ இளம் பெரியார்னா நீ பெரியார் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, இப்போ பெரியார் மாதிரி காட்டாதுன்னு சொல்கிறது தானே அர்த்தம். நீ குட்டி பைய, நீ அதனால நீ வந்து பெரியார் ஆக முடியாது அப்படின்னு தானே அர்த்தம். சட்டை போட்டதுக்கெல்லாம் பட்டம் கொடுக்குறாங்க சார். பிறந்தநாள் அன்னைக்கு கருப்பு சட்டை போட்டதுக்காக இந்த பட்டம் கொடுக்குறாங்க. கருப்பு சட்டை போட்டவங்களாம் பெரியார்னா நாட்டில் ஐயப்பன் மலைக்கு போகிறவங்களாம் பெரியாருன்னு சொல்லி கொண்டாடணும். என்ன காமெடி பண்ணுறீங்க? கருப்பு சட்டை போட்டவங்களாம் பெரியார் ஆகிடுவானா? தாடி வச்சுருக்கவங்களாம் பெரியார் ஆகிடுவானா? அப்போனா அரபு நாட்டில் எல்லாரும் பெரியார்னு சொல்லிக்கணும். என்ன நீங்கள் பெரியாரை பற்றி எந்த கோணத்தில் பார்க்குறீங்கன்னு தெரியுது. பெரியார் வந்து ஒரு கருத்தியல் ரீதியில் அவரை பார்க்கணுமே தவிர அவருக்கு வந்து வீரமணியே நான் இளம் பெரியார்னு சொன்னதில்லை. ஏன்னா அவருக்குமே ஏணி வச்சா எட்டாது. வீரமணி அவருடைய நிழலாகவும் வாரிசாகவும் இருக்கிறார்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவரே வந்து இளம்பெரியார்னு சொன்னதில்லை. ஆனால் இந்த ஒரு விளையாட்டு பையனை கொண்டு போய் இளம்பெரியார்னு சொன்னீங்கன்னா, அதாவது அதிகாரம் கையில் இருந்தால் எது வேணால் பேசி பொழப்பு நடத்துகிற ஒரு ஈனத்தனமான கூட்டம் தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்கு. நீங்கள் பெரியாரை இதை விட கேவலப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கா? இன்னைக்கு ஒரு நடிகை கிடைக்கலன்னா பாலிடால் கொடுக்குற ஒரு ஆள் வந்து பெரியாருடைய கொள்கையோடு ஒப்பிட்டு பேச முடியுமா? பெரியார் வந்து தன் வாழ்க்கையில் இறுதி மூச்சு வரைக்கும் தன்னுடைய மூத்திர சட்டியை கையில் வச்சுக்கிட்டு கொள்கைக்காக வாழ்ந்தவர். கண்டிப்பாக அவருடைய உழைப்புன்றது ஈடு கொடுக்க முடியாத ஒரு உழைப்பு. அவர் அந்த தன்னுடைய இறுதி மூச்சு வரை தமிழ்நாட்டுக்காக அவர் கொண்ட கொள்கைக்காக உறுதியோடு இருந்தார். இவங்க கொண்ட கொள்கையாக உறுதியாக இருக்கிறவனா இருப்பாங்களா? நரேந்திர மோடி வந்தால் உலகத்திலே இல்லாத ஒரு வெள்ளைக்கொடியை தூக்கிட்டு போகிற ஆளுங்க கருப்பு கொடை எடுத்துகிட்டு போனால் அது வந்து எதிர்ப்பை காட்டுறோன்னு நினச்சிக்கிட்டு பிரதமரை பார்த்து அவர் தப்பாக நடிச்சிட போகிறாருன்ட்டு வெள்ளைக்கொடை பிடிச்சின்னு போன ஒரு கோமாளி கூட்டம் சும்மா வந்து மேடையில் பேசினா அது கூட ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால மேடையில் பேசுகிறாங்க, இல்லைன்னா பேசிடுவாங்களே. இன்றைக்கி அந்த கூட்டம்லாம் வந்து இவங்க போலீஸ் உதவி இல்லாமல் அந்த கூட்டத்தை திருவண்ணாமலையில் நடத்திட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இவங்க போலீஸை வச்சு அதிகாரத்தை வச்சு கலெக்டரை வச்சு எல்லாரும் ஆட்சி இருக்கிறதுனால அந்த திமுறில் இன்றைக்கி இவங்க நிகழ்ச்சி நடத்திட்டு தான். அதுவும் உதயநிதி அதில் கூட பாருங்கள், பொய் சொல்கிறது கூட கொஞ்சம் அறிவு வேணும். அது இல்லாத இந்த கூட்டம் முதல்ல என்ன சொல்கிறாங்க, இந்த கூட்டத்தை சாதிச்சிட்டாரு உதயநிதி வந்து இளைஞர்களை திரட்டி ஒரு வாரிசு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்கிறாங்க, இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்திய ஏவா வேலுவை பாராட்டுகிறார். அப்போ எவன்டா கூட்டம் நடத்துனீங்க? இளைஞர்கள் உதயநிதி கூட்டினாரு ஸ்டாலின் சொல்கிறாரு. அப்புறம் அவரே முடிக்க சொல்ல என்ன சொல்கிறாரு, இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்திய ஏவா வேலுவை பாராட்டுறோம். அப்போ என்ன அர்த்தம்? யார் நடத்த அதை கூட திருட்டுதனம், அதை கூட போலி, அதை கூட ஸ்டிக்கரு. ஏவாவேல நடத்துகிற கூட்டத்துக்கு உதயநிதி ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இது என்ன ஒரு அதிமுக கொண்டு வந்த திட்டம், புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. அது கூட பரவாயில்ல, சரி நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டி தான் பொழப்பு நடத்த முடியும், மக்களை ஏமாற்ற முடியும்னு நினச்சி செய்கிறீங்க. ஆனால் மக்கள் உங்களை விட விழிப்போடு இருக்கிறாங்கன்னு தெரியல. அதாவது பரவாயில்ல, சரி ஆட்சி இருக்குதுன்றதுனால சரி. ஏவா வேலு ஏற்படுத்தின கூட்டத்தை ஏன் உதயநிதி சாதனையாக காட்டுறீங்க? கண்டிப்பாக சார். இப்போ சமீபத்தில் வந்து உதயநிதி வந்து ஒரு ஈரோட்டில் ஒரு இடத்துல பேசும்பொழுது ஒரு கட்சியினுடைய அதாவது தலைவர் வந்து புது கட்சி ஆரம்பித்தார். அவர் பேர் சொல்லி கூடவே ஜாதி ஜாதி பேரை சொல்லி கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வந்து வைரலாகி பரப்பப்பட்டு அவர் உதயநிதி விமர்சனத்துக்குள்ளாயிடுச்சு. இது எல்லாம் தெரிஞ்சும் எந்த தைரியத்தில் சார் ஏவா வேலு இப்படி சொல்லியிருப்பாரு இளம் பெரியாருன்னு சொல்லிட்டு உதயநிதியை? ஏங்க நீங்கள் அறிவு இருக்கவங்களை பற்றி பேசுங்க. அடகு போய் அந்த குடும்பத்துக்கு கொத்தடிமையாக மாறி கொண்ட கொள்கையெல்லாம் விட்டுட்டு அதிமுகவில் வந்து உருவாக்கி ஒரு நிலைக்கு வந்த ஏவா வேலு, ரகுபதி போன்றவங்களாம் அவங்க எதை வேணால் விட்டுட்டு பொழப்பு நடத்துகிறவனுங்க. கொள்கை இருக்கா அவங்களுக்கு? அவங்கள பற்றி பேசுகிறீங்க. அவங்க என்ன இளம் பெரியார் இல்லை, உதயநிதியை வந்து முது பெரியார்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. அதை சொல்கிறதுல ஒரு அர்த்தமாவது இருக்கா? இவங்களெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கினாருன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இவங்கெல்லாம் உருவாகினாங்கன்றது
ஏற்றுக்க முடியல. இன்னைக்கு அவர் வந்து ஒரு சாதாரண கண்டக்டராக எங்கேயோ சுற்றிட்டு இருந்த வஜ்ரவேலுவை வந்து ஏவாவேலு ஆக்கி எம்எல்ஏ ஆக்கினார். அந்த வஜ்ரவேலு இன்னைக்கு வந்து கோடி கோடியாக கொள்ளடிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னவோ அந்த குடும்பத்துக்கு அவர் தான் அவதார புருஷன் மாதிரி திமுகவுக்கு பொருளாளர்ன்றதுனால தமிழ்நாட்டு பொருளாதாரமே அவர்கிட்ட தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இன்னைக்கு பண்ணிட்டு திரிகிறாரு. எதையோ பண்ணிட்டு தொலைகிறானுங்க, கொள்ளடிச்சானுங்க, சரி சம்பாதிச்சானுங்க, இன்னைக்கு பண்ணிட்டு போகிறானுங்க. ஆனால் அதிமுகவை விமர்சனம் பண்ணுறாங்க, எடப்பாடியாரை வந்து தரந்தாழ்த்தி பேசுகிறானுங்கன்னு பார்த்தா பெரியாரை ஏன் தரந்தாழ்த்தி பேசுகிறாங்க? பெரியாருக்கு இதை விட அவமானம் இருக்கா? என்னைக்கோ ஒரு நாளைக்கு கருப்பு சட்டை போட்ட உதயநிதி பெரியாருன்னா, நான் தோறும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்க வீரமணி என்ன? சிந்திச்சு பாருங்க, இது பெரியார் தொண்டர்கள்லாம் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. ரெண்டாவது, பெரியார் எப்போ வந்து பதவி ஆசைப்பட்டாரா? கண்டிப்பாக. பெரியார் எப்போ வந்து அரசியலுக்கு வந்தாரா? அவர் நேரடி அரசியலுக்கு தேர்தல் அரசுக்கு ஈடுபடல. தேர்தல் அரசியலே அவர் வந்து வெறுத்தாரு. அவர் அப்போவே சொன்னார், தேர்தல் அரசியல்ன்றது ஒரு சூதாட்டம் போல, தேர்தலில் வந்து ஒரு சமரசத்துக்கு வரணும். நான் வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணுறவன், கடவுளை விமர்சிக்கிறவன், நான் போய் ஓட்டு கேட்டேன்னா அது சமரசத்துக்கு போகணும். அந்த சமரசம் என்னால் செஞ்சிக்க முடியாது. என் கொள்கையில் இருக்கிற நான் உறுதியாக இருக்கிறதுனால நான் சமூக தொண்டனாக தான் இருக்க முடியுமே தவிர தேர்தலில் இருக்க முடியாதுன்னு சொன்னார். அப்படிப்பட்டவரை வந்து பெரியார்னா இவன் பதவிக்காக தான் இன்னைக்கு இல்லைன்னா உதயநிதி யார்? மு.க.ஸ்டாலினுக்கு பையனா பொறுக்கலன்னா, கருணாநிதிக்கு பேரனா பொறுக்கலன்னா உதயநிதி இன்னைக்கு பேசு பொருளாக இருந்திருப்பாரா? இல்லை துணை முதலமைச்சராக வந்திருப்பாரா? இல்லை தமிழ்நாட்டு அரசியல் என்னவோ கரைச்சி குடிச்சிரு மாதிரி பேசிகிட்டு இருக்காருல்ல. இன்னைக்கு துபாயில் போய் சொகுசு வாழ்க்கை வாங்குற, அங்கேருந்து விமானத்தில் வந்து 41 பேர் செத்தவங்கள பார்த்துட்டு திரும்பி துபாய்க்கு போகிற அளவுக்கு இன்னைக்கு உதயநிதிக்கு வளர்ச்சி இருக்குன்னா, இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன? எல்லாம் அடித்த கொள்ளெல்லாம் கொண்டு போய் துபாயில் பதுக்கி வச்சுருக்காங்க. அன்றைக்கி ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்தில் சொன்னார்ல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், 30,000 கோடிகளை கொள்ளையடித்து வைத்துக்கொண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. மகன் உதயநிதியும் மருமகன் சபரீசனும் என்ன பண்றதுன்னு தெரியாத உலகம் முழுவதும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதானே செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சபரீசனும் உதயநிதியும் அதுதானே செஞ்சிருக்காங்க. 2 வருஷத்துலயே 30,000 கோடி. இந்த 5 வருஷத்துல எவ்வளவு அடிச்சிருப்பாங்க? கண்டிப்பா. அதனால ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு துறை நேரு முதல்ல இந்த பொறியாளர் நியமனத்தில் 88,000 கோடி 150 பேருக்கு மட்டும். இவங்க 2,000 பேருக்கு மேலே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வந்து அவங்க கிடைச்ச ஆதாரம் 150 பேருக்கு. அதுவே 887 கோடி. அதுக்கு பிறகு இப்போ அவங்க அந்த முறைகேடு செஞ்சு ஒரு 1,200 கோடி என்னவோ கமிஷன் வாங்கினாங்க ஆதாரத்தோட. அதுக்கு அந்த யார் யார்கிட்ட வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க, எந்த வழியாக வாங்கினாங்க, அதை எங்கே கொண்டு போய் பதிக்கிருக்காங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதை இன்னைக்கு வந்து அந்த நிலையில் ஒரு துறையில் அவங்க கண்டுபிடிச்சது மட்டும் இதுவே 2,000 கோடி கிட்ட வருது. அப்போது இவங்க எல்லா துறையிலும் எவ்வளோ கொள்ளடிச்சிருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொன்னார். கோபிச்செட்டிப்பாளையம் கூட்டம் நினைக்கிறேன், இந்த எல்லாரும் சிறைக்கு போகிறதுக்குரிய நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை. இவங்க தேர்தலை சந்திக்கிறாங்களா இல்லை சிறையை சந்திக்கிறாங்களான்றத காலத்தில் இன்னும் சில காலங்களில் 2 மாதத்தில் பார்ப்பீங்கன்றாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க இன்னைக்கு என்னவோ வீராதி வீரம் சூராதி சூர மாதிரி ராஜராஜ சோழன் பேரை சொன்னாங்க. இவர் ராஜராஜ சோழன் ஸ்டாலின், ராஜேந்திர சோழன் உதயநிதினாங்க. இப்போ திடீர்னு ஏன் அங்கேருந்து அந்தர்பல்ட்டி அடிச்சு பெரியார்கிட்ட வந்துட்டீங்க? சார், இப்போ மூத்த அமைச்சர்கள் வந்து உதயநிதியை வந்து இந்த மாதிரி புகழணுன்ற ஒரு கட்டாயம் திமுகவில் இருக்கா? எங்க கட்டாயம் இல்லைங்க. அவங்க பொழப்பு நடக்கணும்னா, அவங்க வந்து அமைச்சராக நீடிக்கணும்னா இன்னும் 3 மாதத்துக்கு போடுவாங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சிங்க. 2026 தேர்தலுக்கு பிறகு இவங்க தோத்த பிறகு இதே ஏவாவேலு என்ன சொல்கிறாரு, சேகர்பாபு என்ன சொல்கிறாரு, ரகுபதி என்ன சொல்கிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு,
இந்த அதிமுக இருந்து போய் எங்கள் பிச்சை எடுத்து பிழைக்கிற இந்த ஈனப்பிறவிகள்லாம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இவங்களுக்கு அது ஒன்றும் பொறுப்பில்லை. செந்தில் பாலாஜி என்ன சொல்ல போறாரு? எல்லாம் இவன் ஆட்சியில் இருக்கிறதுனால இவங்க அமைதியாக இளம் பெரியார், ராஜராஜ சோழன், சேகுவாரா எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி, இவங்களுக்கு ஒன்றும் திமுக இது வந்து பெரிய இது இல்லை. இதில் வேற அதில் ஸ்டாலின் ரொம்ப வீரர் மாதிரி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மிசாவை சந்தித்தவர்கள் நாங்கள். அந்த மிசா முடிஞ்ச உடனே வெளியே வந்து இந்திரா காந்தி காலில் போய் விழுந்து நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு காலில் விழுந்து கதறினாங்களே, அதுவும் திமுக தானே? கண்டிப்பா. நீங்கள் மிசாவை சந்தித்த லட்சணம் மிசா முடிஞ்சு 80ல் இந்திரா காந்தி மறுபடியும் 80ல் தேர்தலில் இந்திரா காந்தி காலில் போய் விழுந்தீங்கல்ல. கண்டிப்பா. அப்புறம் என்ன வீரம் பேசுறீங்க? உங்களுடைய லட்சணம் உண்மையிலேயே இவங்கள மாதிரி நான் முதல்ல சொன்னது மாதிரி வெள்ளைக்கூட பிடிக்கிற கரகாட்ட கோஷ்டி மட்டும் இல்லை, இவங்கள மாதிரி தன்னுடைய சுயநலத்துக்காக தனக்கு பாதிப்பு வருதுன்னா இவ்வளோ தூரம் பேசுகிறாருல்ல. இதே ஸ்டாலின் வந்து கருணாநிதியை கைது பண்ணாங்களா? அப்போ எங்கே இருந்தார்? கருணாநிதியை கைது பண்ணது உங்களுக்கு தெரியல. கருணாநிதியை கைது பண்ணாங்க அந்த மேம்பால ஊழல் வழக்கில். அவர் மேலே முருகேசன் ஒரு இன்ஸ்பெக்டர் சாதாரணமாக தான் போய் அவர் இத்தனைக்கும் அவர் திமுக, அவர் ஆவடியில் இருந்தார், எனக்கு பர்சனலாக தெரியும். அவர் திமுக ஆதரவாளர். அவர் நம்பிக்கையில் போய் தோணுன்னா அதை வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி ஒரு பெரிய ஐயோ கொள்றாங்க கதறாங்கன்னு கருணாநிதி கத்துறாரு. கருணாநிதி கத்தின உடனே முரசொலி மாற அப்போ மத்திய அமைச்சர் அவர் வந்தார், கனிமொழி வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் இன்னும் பார்த்தா கருணாநிதியை கொண்டு போய் ஒரு பரிதாபம் வரும்ன்ட்டு பிச்சைக்கார வசத்தில் உட்கார வச்சாங்க சிறை முன்னால். அப்படியே உட்காந்துக்கிட்டு என்னவோ இது ஒன்றாங்க. பக்கத்தில் கனிமொழி இருந்தாங்க. வீராதி வீரர் சூராதி சூரர் திமுகவினுடைய இளைஞர் அணி தளபதி ஸ்டாலின் எங்கே போனார்? மிசாவை சந்திச்சு லட்சணம் எங்கேயாவது பார்த்தீங்களா? பார்க்கல. திமுக எவனாவது பார்த்தானா? சொர்ண இருக்கிற எவனாவது இருந்தால் பதில் சொல்லிட்டோம். ஸ்டாலின் எங்கேயாவது இருந்தாரா? இல்லை. எங்கே இருந்தார் தெரியுமா? இங்கேருந்து பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு போய் பெங்களூரில் பதுங்கி இருந்தார். இவர் வீராதி வீரர் தளபதி. ஏன்னா A1 கருணாநிதி அந்த வழக்கில், A2 ஸ்டாலின். அந்த வழக்கு யார் கொடுத்தது தெரியுமா? சென்னை மாநகராட்சியுடைய கமிஷனர் கொடுத்த புகார். சென்னை மாநகராட்சியில் பாலம் கட்டினத ஊழல். ஏன் அதில் கருணாநிதி கைது பண்ணாங்க? கருணாநிதி அந்த வழக்கில் சம்பந்தப்படுத்தினாங்கன்னா 12 பாலங்கள் சென்னை மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டது. அதுக்கு முன்னாலேயும் சரி, ஸ்டாலின் மேயராக இருக்கும் போது தான் அதை கட்டினாங்க. ஸ்டாலின் மேயராக இருக்கிறதுக்கு முன்னாலேயும் சரி, இன்னைக்கும் சரி, மாநகராட்சிக்கு அந்த அதிகாரம் இல்லை. எங்காவது மாநகராட்சி பாலம் கட்டியிருக்கா? பொதுப்பணித்துறை கட்டும், நெடுஞ்சாலைத்துறை கட்டும். ஏன்னா அங்கே தான் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அதுக்குரிய கட்டமைப்பு இருக்குது, அதுக்குரிய அவங்களுக்கு அதை தர நிர்ணயம் செய்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் பொதுப்பணித்துறையும் நெடுஞ்சாலைத்துறை அந்த மாதிரி அவங்க தான் செய்வாங்க. ஆனால் கருணாநிதி ஒரு ஸ்பெஷல் உத்தரவு போட்டு அவர் பையன் அங்கே சென்னை மாநகராட்சியுடைய மேயராக இருக்கிறதுனால அந்த அதிகாரத்தை இவருக்கு வந்து ஸ்பெஷலாக கொடுத்தாரு. இவங்க அதை வச்சுக்கிட்டு இவங்க கிட்ட இருக்க அதிகாரிகள் வந்து அதுக்குரிய தகுதியானவர்கள் இல்லை. அப்போ இவங்க வந்து இவங்களே டெண்டர் விட்டு இவங்களே கட்டினாங்க. அதனால தான் அதில் ஊழல் வந்ததுன்னு சொல்லி, அதில் தவறு நடந்ததுன்னு சொல்லி அந்த மாநகராட்சி ஆணையாளர் புகார் கொடுக்குறாரு. சென்னை மாநகராட்சியோட ஆணையர். அதன் அடிப்படையில் தான் அந்த வழக்கு. இவங்க யோகியமாக இருந்தால் அது கோர்ட்டில் வந்து சொல்ல வேண்டியதானே? ஏன் ஐயோ கொள்றாங்கன்னு கதறினாரு? ஸ்டாலின் ஏன் ஓடினாரு? இதுதான் இவங்க வீரத்தினுடைய லட்சணம். இவ்வளோ இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நான் சொல்லிட்டு இருந்தா கதையாக சொல்லுவேன். சரி, இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அந்த தேர்தலில் திமுகவோட கூட்டணி பேசினாங்க. பேச சொல்ல இவங்க என்ன சொன்னாங்க? திமுகவோட எங்களுக்கு உறவும் இல்லை, எதுவும் இல்லை, கூடா நட்பு கேடாய் முடிஞ்சதுன்னு சொல்லி கருணாநிதி டைலாக் அடித்தார். ஸ்டாலின் வசனம் பேசுகிற எல்லாம் பேசினாங்கல்ல.
அதுக்கப்புறம் 2G ஸ்பெக்ட்ரம் 1,80,000 கோடி கொள்ளையடித்த வழக்கில் கருணாநிதியுடைய மனைவி ஸ்டாலினுடைய அம்மா தயாள் அம்மாவை அதில் அக்யூஸ்டாக ஃபிக்ஸ் பண்ணுற நிலைமை வந்தது. அவங்களை கொண்டு வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே வச்சாங்க. அறிவாலயத்தில் கீழே தயாள் அம்மாவை உட்கார வச்சுட்டு விசாரணை பண்ணுறாங்க. மேலே பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. துப்பாக்கி முனையில் வந்து அக்யூஸ்டை பிடிச்சிட்டு மிரட்டுற மாதிரி போலீஸ் அங்கே செஞ்சாங்க. அப்புறம் எந்த கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லி வசனம் பேசுனாங்களோ அந்த கூடா நட்பு 63 நாயன்மார்களை தந்தோன்னு 63 சீட்டு கொடுத்தாங்கல்ல. கண்டிப்பாக இவங்களுடைய வீரத்துக்கு அடையாளம் சொல்கிறாங்க. இவங்க பெரிய வீராதி வீரர்கள் மாதிரி. இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் கூட இவங்க வீரம் பேசுகிற அளவுக்கு எந்த தகுதியும் இல்லாத ஆளுங்க. இதே இலங்கையில் தமிழர்கள் கொத்து கொத்தா இறந்து போனாங்க. அவங்கள வந்து சிங்கள அரசு ராஜபக்ஷ அரசு நயவஞ்சகமாக கொலை செஞ்சாங்க. அந்த கொலைக்கு காட்டி கொடுத்தது கருணாநிதியும் திமுகவும் தானே. இவர் 1.5 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து அங்கே போர் நிறுத்தம் வந்துச்சு, எல்லாம் தைரியமாக வெளியே வாங்கன்னு சொல்லி இருந்தவங்களாம் வெளியே வர வச்சு சாகடிச்சார்ல. கண்டிப்பாக அதுக்கு உடனே நாங்கள் எம்பிக்கெல்லாம் ராஜினாமா பண்ணுறோன்னு கனிமொழி முதல்ல ராஜினாமா கொடுத்தாங்களே, அந்த ராஜினாமா எங்கே போச்சு? ராஜினாமா பண்ணாங்களா? அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? நிருபல் கேட்க சொல்ல எனக்கு நல்லா நடவடிக்கை. அப்போது நான் ஊடகத்தில் வாதங்களில் பேச சொல்ல நான் சொன்ன பதில். அப்போ கருணாநிதி சொன்ன வார்த்தை, நாங்கள் பதவி விலகிறதுனால பிரச்சனை தீர்ந்துருமா? நாங்களே மத்திய அரசுக்கு ஒரு அடிமையாக இருக்கோம். ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவி செய்ய முடியுமா? இலங்கையில் இருக்கிற அடிமைக்கு நாங்கள் உதவி செய்ய முடியுமான்னு சொன்னது கருணாநிதி. கண்டிப்பாக அதே இலங்கை பிரச்சனையில் நான் அடிமை எனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு. ஆனால் அதே 1,80,000 கோடி கொள்ளையடித்த ராஜாவும் கனிமொழியும், ராஜா 1 வருஷம் கனிமொழி 6 மாதம் திகாரில் களி தின்னாங்கல்ல. அப்போ இதே கருணாநிதி டெல்லிக்கு போய் என்ன சொன்னார்? அந்த தள்ளு வண்டியில் போய் இவங்க தள்ளின்னு போய் குடும்பத்தோடு போய் நின்று, ஐயா என் பொண்ணை காப்பாற்றுங்க, அவங்களுடைய முகம் வந்து அப்படியே கொப்பளமாக வந்துருச்சு, வெயில் குடும்பம் தாங்கலை, நீங்கள்லாம் சந்தோஷமாக ஆட்சியில் இருக்கீங்க, என் பொண்ணு ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கதறினார்ல. கண்டிப்பாக 6 மாதம் பொறுத்து அப்புறம் ஜாமீன் வாங்கினார்ல. இதுதான் இவங்களுடைய வீரம். சார், இப்போ ஆர் ராசா என்ன சொல்கிறாருன்னா, தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியை வந்து அழைக்கிறாரு. அடுத்த தேர்தலுக்காக 2026க்கு உதயநிதியை முன்னிறுத்தி திமுக அவருக்கு ரொம்ப நாளாக ஸ்டாலினை காலி பண்ணணும்னு ஆசை. அவர் போய் தலைமைக்கு வர முடியாதுல்ல. அதனால தம்பிவான இவர் உயிரோடு இருக்க சொல்லி அவரை தூக்கி மேலே உட்கார வைக்கிறாரு. அதனுடைய பொருள் என்ன? நீ வந்து தலைமை தாங்கி இருந்தாலும் இந்த தத்தியை வச்சுக்கிட்டு நாங்கள் எவ்வளோ நாளும் மல்லடிக்கிறது, இந்த பொம்மை முதலமைச்சர் வேணாம், நீ வாப்பா, நீயாவது நாங்கள் சொல்கிறத கேட்ப அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருடைய வயிற்றுச்சல். அங்கே போனால் சேகர் பாபு சென்னை மண்டல பொறுப்பாளராக போட்டாங்க. சென்னைக்குள்ளே நீ வராத, நீ வந்து என்ன இங்கே கட்சி வளர்க்க போகிற, எனக்கு தெரியும், நீ வெளியே போயான்னு சொல்லி அந்த ஆள் விரட்டுறாரு. அந்த ஒரு ஏதாவது கூட்டம் கூட்டினா அவர் வரமாட்டுறாரு. சேகர் பாபு எடுத்து ஒன்றும் பண்ண முடியல. சேகர் பாபு எதுவாக இருந்தாலும் நேரடியாக ஸ்டாலின் கிட்ட டீல் பண்ணிடுறாரு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு? இந்த தத்தியை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியல, சரி நீயாவது வா தலைமை ஏற்றுக்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அது அவருடைய வயிற்றுச்சல் பாவம். ஏன்னா 1,80,000 கொள்ளை அடித்து அதை கொடுத்து தானே அந்த கட்சியை காப்பாற்றி வச்சுருக்காரு. அவருடைய படத்தில் கட்சி நடக்குது, இந்த கட்சியை அதை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. உதயநிதி அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசும்போது, அதிமுக வந்து என்ஜின் இல்லாத வண்டி, பாஜக தான் இந்த வண்டியை இழுத்துட்டு போகுது. நீங்கள் அவர் சொன்ன வாசகத்தை நீங்கள் சரியாக சொல்லுங்கள். அவர் என்ன சொன்னாருன்னா, இன்ஜினில் ஒரு காரில் பேட்ரி இல்லைன்னா தள்ளி ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக காரில் பேட்ரி இல்லைன்னா தள்ளி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஜின் இல்லைன்னா எப்படி ஸ்டார்ட் முடியும்? இன்ஜின் இல்லாத வண்டின்னு சொல்கிறாங்க. இன்ஜினே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்னு. அதுவே அறிவில்லாத பேச்சு. என்னன்னா, காரில் பேட்ரி இல்லைன்னா தள்ளனா கூட ஸ்டார்ட் ஆகாது. பேட்ரி அது அந்த பவர் இல்லைன்னா அந்த இது இறங்கி போச்சு, சார்ஜ் இறங்கி போச்சுன்னா தள்ளி ஸ்டார்ட் பண்ணா ஓடும். பேட்டரி இல்லாத வண்டி எப்படி ஓடும்? கண்டிப்பா அதை எழுதி கொடுத்தவனுக்காவது கொஞ்சம் அறிவு இருக்கணும், அதை சொல்றவனுக்காவது புரிஞ்சிருக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, அவர் என்ன சொல்றாரு? இன்ஜினே இல்லாத வண்டின்றாரு. இன்ஜின் இல்லாத கார் அதானே சார் அவர் சொல்றாரு. சரி,
ஒரு காரில் இன்ஜின் இல்லைன்னா அதுக்கு பேர் காரா? கிடையாது சார். டப்பா தானே. ஆமாம். ஒரு ஏதாவது பொட்டி. ஒரு வாகனம் வந்து அது பயணப்பட்டாதான் அதுக்கு இன்ஜின் இருந்தால் தான் அதுக்கு பேர் காருன்னு வைப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்ஜினே இல்லாத எப்படி கார் இருக்கும்? அது காரும் சொல்ல முடியாது. அது பொம்மை. அவங்க அப்பா ஸ்டாலினை போல அது ஒரு பொம்மை. அது தள்ளால் ஸ்டார்ட் ஆகாது. தள்ளா ஸ்டார்ட் ஆகாது இல்லைங்க. அதுக்கு காரே கிடையாது. நீங்கள் எப்படி காருன்னு சொல்லுவீங்க? ஓடாத ஒரு பொருளை வந்து காருன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ஓடுறதுக்கு இன்ஜின் இருக்கணும். இன்ஜின் இல்லாமல் எப்படி கார் வரும்? கண்டிப்பாக. எவ்வளோ அறிவாளி பாருங்க. அதை கேட்டு கைத்தட்டவன் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு பாருங்க. அதுக்கு 200-300 கொடுத்து கூப்பிட்டு வந்து பாவம் கோட்டுறோம் கோழி பிரியாணியை கொடுத்து உட்கார வச்சு அதை பேசுறதாவது கொஞ்சம் அறிவுபூர்வமாக பேச வேணாம். இப்போ அதிமுகவை பாஜக தான் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு, இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, அதிமுக வந்து இவங்களுக்கு எதிரி. அதிமுக வந்து வேண்டாத கட்சி. அவங்கள யார் எடுத்துகிட்டு போனால் இவங்களுக்கு என்ன நல்லதானே உங்களுக்கு? இவங்க யார் அதை பற்றி கவலைப்படுறது? இன்னைக்கு ஸ்டாலினும் உதயநிதியும் அதிமுகவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இவங்க வைத்த பிசைது இவங்களுக்கு பேதி ஆகிட்டு இருக்கு. என்ன காரணம்? நீங்கள் ரொம்ப அவங்களுடைய இந்த கற்பனைக்கு அவங்களுடைய உளவுத்துறையிலேருந்து இன்னைக்கு அவங்களுடைய வியூக வகுப்பாளர்லேருந்து எல்லாரும் சொல்கிற தகவல் என்னென்னா, இன்றைக்கி அவங்களுடைய பத்திரிகையாளர்கள் பலர் எனக்கு நண்பர்கள் அவங்க திமுகவுக்கு இன்றைக்கி விலை போனாலும் அவங்க வந்து நண்பர் என்ற வரையில் என்கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்கிறதே என்னென்னா, கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைங்க. எல்லா வகையிலையும் வந்து எடப்பாடியார் இன்னைக்கு கெயின் பண்ணிக்கிட்டு போகிறாரு. எதை தொட்டாலும் அது கடைசியில் இவங்களுக்கு பாதமாகவே வந்து முடியுது. அதனால் ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படின்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு உளவுத்துறையிலேருந்து எல்லாருமே இவங்களை வந்து தேர முடியாத கேஸுன்னு இன்னைக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. நான் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய உணர்வுகளை உள்வாங்கின்ற முறையில் இந்த கட்சியில் 72லேருந்து பயணப்பட்டு எல்லா தேர்தலையும் சந்தித்தவன்ற முறையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஊடகங்கள் பேச அனுமதிக்கப்பட்டவன்ற முறையில் அவங்களுடைய நம்பிக்கை பெற்றவன்ற வகையில் நான் உறுதியாக சொல்கிறேன். இன்னைக்கு திமுக வந்து தேர்தலை சந்திக்கின்ற வலிமையோ மனநிலையோ அவங்களுக்கு இல்லை. கண்டிப்பாக. அவங்க வந்து எப்படியாவது இந்த இன்னைக்கு இருக்கிற சூழலை வந்து மீறணும்னு பார்க்குறாங்க. கடைசி வரைக்கும் நான் அடித்த வரைக்கும் கொள்ளை அடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதை தவிர அவங்க அதுலேருந்து தற்காத்து கொள்றதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்டு இருக்காங்களே தவிர அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வருவோன்ற நம்பிக்கையே கிடையாது. இந்த அரசு கஜானாவை காலி பண்ணி உலகத்தில் எங்கெங்கே கடன் தராங்களோ அங்கெல்லாம் கடன் வாங்கி தமிழ்நாட்டை திவாலாக்குன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க நம்ம பணத்தை சேகரித்து வச்சுருக்க பணத்தில் உலகத்தில் பல நாடுகளில் கொண்டு போய் பதுக்கி வச்சுட்டாங்க. அதனால் நம்ம வந்து இங்கேருந்து ராஜபக்ஷ குடும்பம் மாதிரி ஆட்சி முடிஞ்ச உடனே நம்மளை வந்து இங்கே எல்லாரும் வஞ்சம் தீர்த்துப்பாங்கன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க இந்த இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போகிறதுக்குரிய கட்டமைப்பு வசதிகள்லாம் உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு இப்போ என்னென்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி விமர்சிக்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு கணக்கு அரசியலில் பெரிய கால்குலேஷன்லாம் தேவையில்லை. போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டு சேர்ந்திருந்தா அவங்க தொடர் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? கிடையாது கிடையாது. அவங்க கூட்டணி பலமான கூட்டணி என்ற பேசுபொருளாக இன்னைக்கு இருந்திருக்குமா? 15 தொகுதியெல்லாம் கைப்பட்டு போடுறது. அப்போ அது ஒரு சிம்பிள் லாஜிக்குங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, நம்ம எதிர்க்க முடியாது அப்படின்ற இது வந்து ஒரு சாதாரண கணக்கு. இதை வந்து வெளியே தெரியாமல் இந்த பிரச்சாரத்தை வந்து வந்துட போதுன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த மீடியா மாஃபியாக்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அப்படியே இவர் இப்படின்னு சொல்லி அதிமுக பாரதிய ஜனதா கட்சியும் வந்து சேர்ந்துடுச்சு, அமித்ஷா வந்து அடிமையாக்கிட்டார். இவனுங்க வந்து ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவி செய்ய முடியுமான்னு மத்திய அமைச்சராக இருந்துட்டு கேட்ட கருணாநிதியை தலைவராக வச்சிருக்கிற கட்சி இன்றைக்கி நம்மளை பார்த்து அடிமைன்னு சொல்லுது. நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ நெருக்குதல் வந்தது,
புரட்சி தலைவி அம்மாவையும் பேரறிஞர் அண்ணாவையும் விமர்சித்தாங்கன்ற காரணத்துக்காக கூட்டணியிலிருந்து வெளியே வர தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது. நிச்சயமா அதை நாங்கள் உறுதியாக நின்னோம். இத்தனைக்கும் அவங்களுக்கான தேர்தல், இந்தியாவில் மறுபடியும் பிரதமர் நரேந்திர மோடி வரணுன்றதுக்காக அவங்க போராடிக்கிட்டு இருந்த நேரத்தில் நாங்கள் வந்து தைரியமாக வெளியே வந்து நின்னோம். அதனால் எங்களை பார்த்து அடிமைன்றாங்க. ஆனால் இவங்க மத்திய அரசில் இருந்துக்கிட்டு 1,80,000 கோடி கொள்ளை அடித்ததா அவங்க திமுகவினுடைய அமைச்சரவையில் கேபினட் அமைச்சராக இருந்த ராஜாவை தூக்கி அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி ஜெயிலில் போட்டுது. 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார். கருணாநிதியுடைய பொண்ணு கனிமொழி 6 மாதம் ஜெயிலில் இருந்தாங்க. அவங்க ஆட்சி, அவங்க அமைச்சர்கள், மத்தியில் அவங்க ஆட்சி, அப்போவே அவங்க ஜெயிலில் போட்டாங்க. அப்படியாப்பட்ட கட்சியோட அவங்க வந்து அடிமையாக இருந்துட்டு அப்போ தான் சொன்னார், இலங்கை தமிழர்களுக்கு நான் உதவுனா என் பதவி தான் போவோம், நான் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு என்ன செய்ய முடியுமான்னு கேட்டார்ல. அப்படிப்பட்ட இன்னைக்கு வந்து அதிமுக ஆர்எஸ்எஸ் பிடியில் போச்சு. ஆர்எஸ்எஸ் வந்து சமூக இயக்கம் சொன்னது கருணாநிதி தானே. கண்டிப்பாக. அப்போ ஆர்எஸ்எஸ் இவங்களுக்கு அமைச்சர் அதிமுக புரட்சி தலைவி அம்மா மத்திய அமைச்சரவையிலிருந்து வெளியே வராங்க, வாஜ்பாய் ஆட்சியை இறக்கிட்டு வராங்க. அவங்க இறக்கிட்டு வந்த உடனே இவங்க போய் ஏறி உட்காந்துக்கிட்டாங்கல்ல. அப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபிலாம் வந்து சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கின கட்சி. இப்போ வந்து அது மாறி போச்சா சார்? இப்போ அதிமுக வந்து தேர்தல் வேலையில் மும்முரமாக இறங்கிருச்சு. நேற்றிலிருந்து விருப்ப மனு வாங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான மனுக்கள் தொண்டர்கள் வந்து மனுக்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? என் தேர்தல் எப்படி களைகட்ட ஆரம்பிச்சிருக்கு? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிடமும் நேற்றுலேருந்து தேர்தல் பணி ஆரம்பிக்கல. அது ஆரம்பித்து ஒரு விருப்ப மனு வாங்க நேற்று ஆரம்பிச்சு நான் சொல்கிறேன், ஒரு 4 மாதம் ஆச்சு. எப்போ தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து தேர்தலை சந்திப்போன் முடிவெடுத்து மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அறிமுகப்படுத்தி அவர் தலைமையில் தான் கூட்டணி அமைப்போம், அவருடைய தலைமையில் தான் தேர்தலை சந்திப்போம், அவர் தலைமையில் தான் ஆட்சி அமைப்போம்னு சொன்னதோடு நில்லாமல் எப்படி மத்திய ஆட்சியில் நரேந்திர மோடி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அதுபோல் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொறுப்பிலும் கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு ஆட்சி இருக்கும், தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லி அவர் உறுதியாக சொன்னதுக்கு பிறகு எடப்பாடியார் அன்னையிலிருந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 18 மணி நேரம் களத்தில் நிற்கிறாரு, மக்களோடு இருக்கிறாரு, மக்கள் பிரச்சனையை அணுகிறாரு, மக்களுக்கு தேவையானதை அவர் செஞ்சிட்ருக்காரு. அரசியல் தேர்தலை நோக்கி அவர் பயணத்தை தொடங்கி இன்னைக்கு 175 தொகுதிகளில் பயணத்தையே முடிச்சிட்டார். கண்டிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் 35,000 40,000 வாக்காளர்களை சந்தித்து அவங்களுடைய மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை சொல்லி அவங்களுடைய பாதிப்புகளை நிவாரணம் பண்ண முடியுன்றத நம்பிக்கையை அவங்களுக்கு ஏற்படுத்தி இன்னைக்கு மக்கள் தலைவராக அவர் உருவாகிட்டார். இன்னைக்கு எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் எடப்பாடியார் மக்கள் ஆதரவோடு வெற்றி பெறுவார்ன்ற நிலை இன்னைக்கு உருவாக்கிட்டார். அது இன்னும் ஒரு 59 60 தொகுதி 58 தொகுதி தான் அவர் போக வேண்டிய தொகுதி. அதுவும் இப்போ அந்த சீதோஷ நிலை கொஞ்சம் மழை இடையமாக இருக்குது, அது முடிஞ்ச உடனே அது போயிட்டு வந்துடுவார். இதுதான் இந்த நிலையை கூட எந்த தகவலும் செய்ய முடியாது. இன்றைக்கி திமுகவை பார்த்தீங்களா, இன்னமும் தேர்தல் 1 வருஷத்துக்கு முன்னே எல்லாருக்கிட்டையும் போய் ஓடிபி வாங்கி ஆதார் கார்டை வாங்கி என்னென்னவோ பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க வந்து மக்களை சந்திச்சாங்களான்னா இன்னைக்கு வரைக்கும் இல்லை, கிடையாது. இன்னைக்கு கூட உடன்பிறப்பே வான்னு சொல்லி அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கூட சமாதானம் பண்ணி நம்மலாம் ஒன்றா இருந்தோம், நீங்கள்லாம் வந்து கருத்து வேறுபாடெல்லாம் மறந்து நீங்கள் போய் எலெக்ஷனில் வேலை செய்யுங்க, இல்லைன்னா பிஜேபி வந்துடும் ஆர்எஸ்எஸ் வந்துடும்னு கதை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் அவங்கள ஒற்றுமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க ஒற்றுமைப்படுத்தி களத்துக்கு போகிறதுக்கு முன்னே நான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் 175 தொகுதியில் மக்களை செஞ்சுட்டு தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிட்டார். இது ஒரு கட்டம். இன்னொரு வகையில் அதுக்கு முன்னாலேயே தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பூத்துலையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 9 பேர் கொண்ட வாகக்குழு கிளையை அமைச்சிட்டாச்சு. அதில் வந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதில் 3 பெண்கள் போட்டு எல்லா பூத்துலேயும் இன்றைக்கி அதிமுகவினுடைய ரெப்ரசன்டேஷன்
அதை PLA 2. தேர்தல் பணியை BLA 2 வந்து ஒரு தான் போட முடியும், அது இல்லை. இவங்க வந்து அங்கே வாக்குச்சாவடியில் இருக்கிற அந்த மொத்த வாக்காளர்களையும் சந்தித்து வாக்கை திரட்டுறது, அவங்கள கொண்டு போய் வாக்களிக்க வைக்கிறது, அவங்களுடைய தேவைகள் அல்லது அவங்களுடைய பிரச்சனைகளை இவங்க தீர்வுபடுத்தி அவங்கள கட்சிக்கு ஆதரவாக கொண்டு வர்றது அவங்களுடைய பணி. இப்போது தமிழ்நாடு முழுவதும் அந்த கட்டமைப்பு உருவாக்கியாச்சு. அது தேர்தல் பணியில் மிக முக்கிய பணி. ஏன்னா வாக்குச்சாவடியில் வாக்காளர்களை வாக்குகளை சேர்க்கறதுக்குரிய அந்த கட்டமைப்பு பண்ணியிருக்கு. ஆக அது அடுத்த கட்டம் பிரச்சாரம் பண்ணியாச்சு. இப்போ இன்னைக்கு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவின் வழியாக எடப்பாடியார் தான் முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம், வேற எந்த சமரசத்துக்கு நாங்கள் இடம் தர மாட்டோம், அதில் உறுதியாக இருக்கிறோம், அதிகமான இடங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும் மட்டும்தான் வெற்றி பெறும்ன்றத உத்தரவாதத்தை பொதுக்குழுவில் நிலைநிறுத்தியாச்சு, தீர்மானம். அதே மாதிரி இந்த சகுனிகள், சந்தர்ப்பவாதிகள், அதிமுகவை காட்டி கொடுத்த கைக்கூலிகள், கண்காணிகள் யாருக்கும் இடம் இல்லைன்றதையும் உறுதிப்படுத்திட்டோம். அவங்கள யாரும் கூட்டிகிட்டு வராதிங்க, கூட்டிகிட்டு வந்தால் அவங்களையும் சேர்க்க மாட்டேன்ற அளவுக்கு இன்றைக்கி பொதுக்குழுவில் மரியாதைக்குரிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் CV சண்முகம் அவர்களும், துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்களும், அம்மா பேரவை செயலாளர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் போன்றவர்கள், செம்மலை போன்றவர்கள் எல்லாருமே, மரியாதைக்குரிய கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி போன்றவர்கள் எல்லாருமே உறுதியாக கட்சியினுடைய நிலைப்பாட்டை, தொண்டர்களுடைய எண்ணத்தை தெளிவுபடுத்தியாச்சு. இனி யாருக்கும் வந்து இந்த துரோகிகளை எந்த நிலையிலும் நாங்கள் ஏற்க மாட்டோன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தியாச்சு. ஆக கட்சியை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு இப்போது ஒரு முடிவெடுத்து கட்சியை எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒற்றை தலைமையில் தான் இந்த கட்சி நடக்கும். அவர் தான் முடிவெடுப்பார், அவர் தான் இறுதி செயலில் ஈடுபடுவார். அவர் யாரோட கூட்டு சேரணும், யாரை கூட்டு சேர்க்கணும், இன்னும் சொல்ல போனால் எந்த கட்சி கூட்டணி வந்தாலும் அந்த கட்சிக்கு தொகுதி அக்ரிமெண்ட் போட்டு அதில் கையெழுத்து போட்டு தர்ற நிலை எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருக்குது. அவர் யாருக்காவது ஒருத்தருக்கு தோழமை கட்சின்னு ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டால் தான் இன்றைக்கி அதிமுக கூட்டணியில், அது தேசிய ஜனநாயக முன்னணியாக இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்கணும்னா, அந்த கட்சியை சேர்க்கணும்னா எடப்பாடியார் ஏற்றுக்கணும், அவர் கையெழுத்து போடணும். அதுதான் நிலைமை. ஆனால் இன்றைக்கி ஊடகங்களும் சில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியை பிடிக்காதவங்களும் எதையோ பேசிகிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுவில் நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் அல்லது பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட்ட பிரச்சனைகளின் அடிப்படையில் நான் உறுதியாக சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாட்டை கட்சியினுடைய செய்தி தொடர்பான்ற வகையில் மட்டுமல்ல, இந்த கட்சியினுடைய உணர்வுகளை உள்வாங்கியவன்ற வகையில் நான் உறுதியாக சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் இந்த துரோகிகளை நாங்கள் ஏற்க மாட்டோம், இந்த துரோகிகளுக்கு துணை போகின்றவர்களையும் நாங்கள் நம்ப மாட்டோம். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு சிலர் பாரதிய ஜனதா கட்சியில் கூட இருக்கலாம். அந்த மரியாதைக்குரிய அண்ணன் CV சண்முகம் அவர்கள் பேசுனது போல அந்த சகுனிகள், தரகர்கள், அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய ஆளாக இருக்கலாம், அவங்களுக்கு யாராவது நண்பர்களாக இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்கள் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த நினைத்தால், அவர்களை நம்பி யாராவது போனால், இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு வந்த கதி பன்னீர்செல்வத்துக்கு வந்த நிலை தொடரும். அதனால் யாரும் போக மாட்டாங்கன்றதா அன்னைக்கு சொன்னது. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வாடறுபட்ட நரி இன்னைக்கு எல்லாரையும் வாழ அறுத்துங்கன்ற மாதிரி இங்கேருந்து டெல்லிக்கு கூட்டு வந்து பன்னீர்செல்வத்தை விடுறவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் அவங்கெல்லாம் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இவங்க வந்து ஷோ கிடையாது, ஷோ மாதிரி இவங்க அரசியல் ஜாம்பவான் நினச்சிட்டு இந்த சதி வேலையை எல்லார்கிட்டையும் பண்ணலாம். ஆனால் எடப்பாடியார்கிட்ட நடக்காது. எடப்பாடியார் மக்களுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி இருக்கிறார். தொண்டர் என்ன நினைக்கிறானோ அதை செய்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரோ அது எங்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும். அதனால் இந்த சகுனிகள், இந்த போன நாடாளுமன்ற, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியும் உணர்ந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமித்ஷா அதை உணர்ந்திருக்காரு. ஏன்னா இன்னைக்கு 3வது முறை பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரதமர் ஆயிருக்காரு. கண்டிப்பாக. ஆனால் கடந்த முறை வந்து அவங்க போதுமான பலத்தோடு 3/2 பங்கு மிருக பலத்தோடு இருந்த அந்த பதவி இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி பிரதமராக இன்னைக்கு அவர் இருக்கிறாருன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலையில் தோழமை கட்சிகளை நம்பி ஆட்சி நடத்துகிற நிலைமை வந்ததுன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் அன்றைக்கு
பொறுப்பில் இருந்த ஒரு சிலர் செய்த தவறு. அவர்கள் எடுத்த நிலையை பாரதிய ஜனதா கட்சி தலைமை ஏற்றுக்கொண்டதனுடைய பாதிப்பு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்துவதாக நினைத்து கொண்டு யாரோ சில சுயநலனுக்காக தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக தாம் பெரிய தலைவர்கள் காட்டுறதுக்காக செஞ்ச சதி. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மைனாரிட்டி ஆட்சியை நடத்த வேண்டிய நிலைக்கு வந்தது. அன்னைக்கு அந்த தலைமை சரியான வழிகாட்டாத என்னவங்க தான் இன்னைக்கு யாரையாவது பிடிச்சிக்கிட்டு யாரையாவது கொண்டு வந்து சேர்த்து தான் இந்த கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லி ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஏன்னா அவங்க வாழ இருந்த நரி. இன்னைக்கு இதே அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வருகின்ற போது அந்த சகுனிங்க கிட்ட ஏறத்தாழ 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசி அவங்க எதையும் சாதிக்க முடியாமல் அவங்க நினைச்சவங்க கிட்ட இருந்து பதவி எடுத்த பிறகுதான் அவர் வந்து பேசவே வந்தார். அது சரித்திரம். அதனால் இதையெல்லாம் ஏற்கனவே அவங்க உணர்ந்து இருக்கணும். அந்த உணர்ந்து இல்லைன்னாலும் அவங்க பட்ட பாதிப்பு இப்போ என்ன வந்து அவங்க அதை தாங்க முடியல. ஏற்கனவே பன்னீர்செல்வத்தை கொண்டு போய் கடைசியில் வேஷ்டி கூட கட்டாமல் ரோட்டில் வந்து கட்சியாக போய் பிச்சை எடுக்கிற ஒவ்வொரு கட்சி ஸ்டாலின் வீட்டில் போய் பிச்சை கேட்கலாமா, விஜய் கிட்ட போய் பிச்சை வாங்கலாமா, அமித்ஷா கிட்ட போய் பிச்சை எடுக்கலாமா, எடப்பாடியார் ஏற்றுப்பாரான்னு சொல்லி அழைகிற ஒரு கும்பல் இன்னைக்கு அதை பார்த்த பிறகாவது புத்தி வரணும். அதை பார்த்து தெரியாமல் 2வது வாட்டி அமித்ஷா கிட்ட போன செங்கோட்டையனுடைய நிலைமையை பார்த்தாவது தெரிஞ்சுக்கணும். அதனால் இதுக்கு பிறகும் யாரும் வந்து அதிமுகவிலிருந்து அந்த மண்குதிரைகளை நம்பி இந்த தரகர்களை நம்பி யாரும் போக மாட்டாங்க. ஆனாலும் அந்த தரகர்கள் அடங்க மாட்டாங்க. என்னென்னா அவங்களுக்கு வந்து அவங்க மரியாதை போச்சு. அவங்க தான் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் ஜாம்பவான்கள். நான் சோமாரி இருக்கிறேன்னு சொல்லி சொன்ன ஒரு தமிழ்நாட்டில் நான் வந்து திமுக ஆட்சியை வந்து வீழ்த்திட்டு பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு போய் முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொன்ன ஒருத்தர். இவங்கெல்லாம் அவங்களுடைய நிலை இன்னைக்கு பரிதாபமாயிட்டதுனால அவங்க இன்னும் நான் இருக்கிறேன்னு சொல்கிறது காட்டுறதுக்காக ஏதோ முயற்சி பண்ணுறாங்க. இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் மத்திய பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே இன்னைக்கு மைனாரிட்டி ஆக்கி வச்சது அவங்க தான் இவங்கன்றது தெரியும். அதனால் இந்த தேர்தலில் நான் உறுதியாக சொல்கிறேன், எடப்பாடியார் முதலமைச்சர், எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி இயங்குகிறது. இது ரெண்டையும் ஏற்றுக்கிறவங்க யாரோ அவங்கள தான் அதிமுக கூட்டணியில் சேர்ப்போம். அது அவங்களுக்கு தான் அதிமுக தொண்டர்கள் வேலை செய்வோம். மீதி இந்த சகுனிகள் கங்காணிகள் அதிமுக பலகீனப்படுத்தி இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாலும் பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அதிமுகவை அடிப்பதற்கு அதிமுகவினுடைய வடிவமாக இருக்கின்ற எடப்பாடியாரை அடிக்க நினைக்கிறான். எடப்பாடியார் வரக்கூடாதுன்னு சொன்னால் அம்மா ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக சொல்கிற வார்த்தை, அதிமுக ஆளக்கூடாதுன்றதுக்காக சொல்கிற வார்த்தை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறவன் தான் அதை சொல்ல முடியும். ஏன்னா இதனுடைய அடையாளமாக, இதனுடைய வடிவமாக, இதை வழிநடத்துகின்ற தலைவராக, எதை வந்தாலும் சந்திக்கின்ற ஒரு போராடுகின்ற போராளியாக இருக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியாரை வீழ்த்தினாதான் அதிமுக வீழ்த்த முடியுன்றது இன்னைக்கு ஒட்டுமொத்த இன்னைக்கு ஸ்டாலின்ல இருந்து எல்லாருடைய முடிவு. அவங்க கிட்ட கைக்கூலியா எப்படி இந்த மீடியா மாஃபியாக்கள் போல இந்த அரசியல் அனாதைகள்லாம் அங்கே போய் கூலி வாங்கிட்டு இங்கே வந்து கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த கூலியை வாங்குகிற அந்த கண்காணிகள் எல்லாம் நம்பிக்கிட்டு அதிமுக இல்லை. அதிமுகவில் அவங்களுக்கு எந்த நிலையிலும் பொதுக்குழுவினுடைய முடிவு, பொதுச் செயலாளருடைய முடிவு, அதிமுக தொண்டர்களுடைய முடிவு, அந்த சகுனிகள் கண்காணிகள் துரோகிகளை இடம் தர மாட்டோம். நிச்சயமாக சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்தை பயந்துட்டு நன்றி சார். நன்றி.